Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for MA Tansky syllabus. Poetry, drama, contemporary literary criticism, post-colonial literature, language and linguistics, writings of the marginalized and travel writing. இந்த எல்லா பேப்பருக்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஏஸ், பேராகிராஃப்ஸ், 2 mark கொஷின் ஆன்சர்ஸ், MCQs ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. Now, let us get into today's topic. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Paradise Lost Book 9 poetry பேப்பரில் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு சிலபி. புக் 9ஓட எஸ்ஸே தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் Paradise Lost Book 9 லைன் பை லைனாக நான் நிறைய எபிசோட்ஸாக அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டீட்டெயிலாக தெரியணும்னா அதை படிங்க, இல்லை எஸ்ஸே மட்டும் போதும்னா இதை பார்த்தீங்கன்னாலும் போதும். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் ரிட்டன் பை ஜான் மில்டன். ஜான் மில்டனோட புக்கு தான் Paradise Lost. ஸோ இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். புக் 9 ஆஃப் ஜான் மில்டன்ஸ் Paradise Lost இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் significant parts of the epic. இது நமக்கு தெரியும், மில்டன்ஸ் Paradise Lost his epic, one of the greatest epic of English literature தெரியும். மொத்தம் 12 பார்ட்ஸ் இருக்கு. இதுல நாம படிக்க போறது 9th பார்ட். இந்த 9th பார்ட் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டானது. சிக்னிஃபிகண்ட்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இட் நரேட்ஸ் த ஃபால் ஆஃப் மேன். ஏன்னா இந்த புக் 9ல தான் ஃபால் ஆஃப் மேன் நடக்கும். ஃபால் ஆஃப் மேன்னா என்னது? மனிதன் வீழ்ந்த கதை. அது வரைக்கும் மனுஷன் ஈடன் கார்டன்ஸ் பேரடைஸ்ல ஹாப்பியா இருக்கிறாங்க. அந்த ஆப்பிள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட், அதை சாப்பிடுறது இந்த புக்ல தான். அதனாலதான் ஃபால் ஆஃப் மேன்னு சொல்றோம். In this book, Saturn successfully tempts Eve to eat the forbidden fruit and she convinces Adam to join her in disobedience. இந்த புக்ல பாத்தீங்கன்னா சாட்டன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு சர்பண்ட் மாதிரி, ஒரு பாம்பு மாதிரி உருவெடுத்து ஈவை டெம்ப்ட் பண்றாரு. என்ன டெம்ப்ட் பண்றாரு? அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட சொல்லி டெம்ப்ட் பண்ணி அவளை சாப்பிட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா? அதை சாப்பிட்டுட்டு பயம் வந்துடும், ஐயோ நம்மளுக்கு மட்டும் எதுவும் பனிஷ்மெண்ட் வருமோன்ட்டு ஆடமையும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைப்பா. ஓகே, ஸோ 2 பேரும் காடோட கோபத்துக்கு ஆளாகிறாங்க பை பீயிங் டிஸ்ஒபீடியன்ட். ஸோ டிஸ்ஒபீடியன்ஸ், ஆக்ட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ்ல ஆடமையும் உள்ள சேர்த்துக்கிறாங்க ஈவ். This act brings sin, suffering and death to the world. So இந்த தவறு தான், இந்த ஆக்ட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் தான் மனித குலத்துக்கே பாவம், கஷ்டம், இது எல்லாத்தையும் கொடுக்கறது. அதுதான் டெத்தை கொண்டு வர்றதே அதுதான் சொல்றாங்க இதுல பைபிள்ல. அதை தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மில்டன் எப்பிக்கா கொடுக்குறாரு. ஷாட்டரிங் த பர்ஃபெக்ட் ஹார்மனி ஆஃப் ஈடன். ஸோ அவங்க செஞ்ச அந்த தப்பு தான் ஈடனோட ஹார்மனியா, அந்த அழகா போயிட்டு இருந்த விஷயத்த எல்லாத்தையும் மாத்திருது. Milton explores important themes such as temptation, free will, human weaknesses and consequences of going against God. ஸோ இந்த எப்பிக்ல பார்த்தீங்கன்னா மில்டன் என்ன பண்றாரு, இந்த முக்கியமான தீம்ஸ், ரொம்ப பெரிய தீம்ஸ் தான் ஹேண்டில் பண்றாரு. டெம்டேஷன் எவ்வளோ மோசமானது, கட்டுப்படாமல் இருக்குது, ஃப்ரீ வில், ஹியூமன் வீக்னஸ், கான்சிக்வன்சஸ் ஆஃப் கோயிங் அகேன்ஸ்ட் காட், கடவுளுக்கு எதிராக திரும்புறப்ப ஏற்படுற கான்சிக்வன்சஸ், ரிசல்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய தீம்ஸ் தான் இந்த புக்ல மில்டன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஏன்னா, இந்த எஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க எஸ்ஏலேருந்து தான் இந்த பிக் எஸ்ஏ கொடுத்துருக்கேன். பிசைட்ஸ் திஸ் உங்களோட மெட்டீரியல்ல பேராகிராஃப் கொஷின்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், MCQஸும் ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்கேன்.
Saturn's return and inner conflict. After the angel Raphael leaves paradise, Saturn secretly returns 8 days later to continue his mission against Adam and Eve. After angel Raphael leaves paradise, அதாவது புக் 4லயே பார்த்தீங்கன்னா சாட்டன் வந்து ட்ரை பண்ணுவான். இந்த டெம்டேஷனை புக் 4லயே ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அப்போ வந்து தோத்துருப்பான். ஓகே, அந்த சில ஏஞ்சல்ஸ் எல்லாம் கேப்ரியல், ரஃபேல் இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவனை தோக்கடிச்சு வீழ்த்தி திரும்ப அனுப்பிச்சிருப்பாங்க. ஆஃப்டர் தட் அந்த சண்டேக்கு அப்புறம் ரஃபேல் வந்து பாரடைஸை விட்டு வெளியே போயிருக்கு. இந்த நேரத்தில் சாட்டன் என்ன பண்ணுறான்னா சீக்ரெட்டாக திரும்ப அவனுக்கு வழி தெரிஞ்சிருச்சு. ஹெல்லுக்கும் ஏர்த்துக்கும் வரக்கூடிய வழி தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீ சீக்ரெட்லி ரிட்டர்ன்ஸ் 8 days லேட்டர். அந்த முதல் தோல்விக்கு அப்புறம் 8 நாள் கழிச்சு திரும்ப வரான். சீக்ரெட்டாக வரான். டு கண்டினியூ ஹிஸ் மிஷன் அகெயின்ஸ்ட் ஆடம் அண்ட் ஈவ். ஆடம் அண்ட் ஈவ்க்கு எதிரான தன்னோட மிஷனை கண்டினியூ பண்ண வரான். ஓகே, ஆல்ரெடி ஆரம்பித்த மிஷனை பாதியில் முடிக்காம பாதியில தோத்தா கூட திரும்பவும் முயற்சி செய்ய வருகிறான் சாட்டன். ஓகே, எஸ், Saturn's return and inner conflict. After the angel Raphael leaves paradise, இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சீக்ரெட்லி 8 daysக்கு அப்புறம் சாட்டன் வந்து எங்கே வரான்? அந்த மிஷனை கண்டினியூ பண்ணுறதுக்காக திரும்பவும் ஈடனுக்கு வரான், பாரடைஸ்க்கு வரான். He chooses to enter the body of a serpent, a cunning disguise that allows him to approach Eve. ஓகே, இப்போ வந்து உனக்கு என்னன்னா ஈவா அப்ரோச் பண்ணணும். இன்னும் 2 பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை என்ன பண்ணும்? காடுக்கு எகெயின்ஸ்டா தூண்டி விடணும். அவனுக்கு வந்து 2 பேர்ல ஆடம் அண்ட் ஈவ் பார்க்குறப்போ ஈவ் தான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்க மாதிரி தெரியுது. அதனால ஈவ் அப்ரோச் பண்ண நினைக்கிறான். அதுக்காக அவன் ஒரு இறந்து போன ஒரு பாடி ஆஃப் அ சர்பண்ட், ஒரு பாம்போட உடல் கிடக்க அதுக்குள்ள தன்னை நுழைச்சுக்கிறான். ஓகே, ஒரு கன்னிங் டிஸ்கைஸ் எடுத்துக்கிறான். ஒரு ஸ்னேக்கா மாறிடுறான் சாட்டன். Before acting, Saturn experiences a brief moment of regret and sadness, admiring the beauty of earth. இது வந்து சாலிலாக்கியும் கொடுத்திருப்பாரு மில்டன். யாருக்குன்னா சாட்டனுக்கு. எப்போ? பிஃபோர் ஆக்டிங், அதாவது ஈவா வந்து டெம்ப் பண்ண போறதுக்கு முதல் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெக்ரெட் அண்ட் சேட்னஸ் இருக்கும். ரொம்ப வருத்தப்படுவான். இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோமே, ஒரு பாம்போட உடம்புக்குள்ள போகிற அளவுக்கு நம்ம நிலைமை மாறிடுச்சேன்னு கவலைப்படுவான். அடுத்து இந்த எர்த் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னும் அவன் வந்து அந்த சாலிலாக்கியில பேசுவான். Yet his pride prevents him from repenting, and this inner conflict only strengthens his determination to corrupt humanity. ஓகே, அவனோட ப்ரைட் இருக்குல்லையா, அவனோட கர்வம், அவனுக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அதனால இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை பாவ மன்னிப்பு கேட்ட ரிப்பெண்ட் பண்ணா காட் வந்து நம்மளை ஏத்துப்பார் நினைக்கிறான். ஆனாலும் அவனோட கர்வம் வந்து அவனை தடுக்குது. ஹிஸ் ப்ரைட் ப்ரிவென்ட்ஸ் ஹிம் ஃப்ரம் ரிப்பெண்டிங். கடவுள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணும், அதுதான் ரிப்பெண்டிங். அதை அவனோட ப்ரைட், கர்வம் தடுக்குது. அண்ட் திஸ் இன்னர் கான்ஃப்ளிக்ட் ஒன்லி ஸ்ட்ரெங்தன்ஸ் இஸ் டிட்டர்மினேஷன் டு கரப்ட் ஹியூமனிட்டி. இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, மனசுக்குள்ள ஓடுற அந்த குழப்பத்தை இன்னர் கான்ஃப்ளிக்ட்னு சொல்றோம். இந்த மன போராட்டம் அவனுக்கு என்ன தருது? டிட்டர்மினேஷன் தான் தருது. என்ன டிட்டர்மினேஷன்? டிட்டர்மினேஷன்னா என்ன? ஒரு தெளிவான ஒரு இதை நோக்கி செல்றதுக்கான ஒரு உத்வேகத்தை தர்றது தான் டிட்டர்மினேஷன். அப்போ அவனோட டிட்டர்மினேஷன் என்ன? டு கரப்ட் ஹியூமனிட்டி. ஆடம் அண்ட் ஈவ் தான் அப்போ இருக்க ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க 2 பேர் தான். ஸோ அவங்கள வந்து கரெக்ட் பண்ணணும், அவங்கள கடவுளுக்கு எதிராக தூண்டி விடணுன்ற அந்த மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா, அதை தூண்டி விடுது. எது? அவனுக்கு வந்து அந்த அவனோட கர்வம் அவனை ரிப்பெண்ட் பண்ண விடாம இந்த கெட்ட விஷயங்களுக்கு எதிராக தான் தூண்டி விடுது. மில்டன் presents Saturn's mind as a miniature hell, aware of truth and goodness, yet trapped by pride and deceit. ஸோ மில்டன் வந்து ரொம்ப அழகா சாட்டனோட அந்த மனசை வந்து படம் பிடிச்சு காமிச்சிருப்பார் அவனோட சாலிலாக்கிஸ் மூலமா. அவனோட மனசு வந்து ஒரு மினியேச்சர் ஹெல் மாதிரி. மினியேச்சர்னா ஒரு ஷார்ட், ஓகே, ஒரு பெரிய வெர்ஷனோட சின்னதை தான் மினியேச்சர்னு சொல்லுவோம். ஹெல்லோட மினியேச்சர் அவன் மனசுக்குள்ளேயே இருக்கு. அவன் வந்து என்ன சொல்லுவான்? ஐ எம் நாட் அவுட் ஆஃப் ஹெல்ன்னு தான் சொல்லுவான். ஹெல்லை தேடி நான் வெளியே எடுக்கிறது ஹெல் கிடையாது, நானே ஹெல் தான் சொல்லியிருப்பான். ஸோ அவனுக்குள்ள ட்ரூத், குட்னஸ் பத்தியும் ஐடியாவும் இருக்கு. ஆனாலும்
ப்ரைடு இந்த மாதிரி கெட்ட விஷயங்களோட ஆதிக்கம் அவனுக்குள்ள அதிகமா இருக்கு. His contradictions reflect the moral and spiritual corruption that results from rebellion against God. ஸோ இவனோட இந்த குழப்பம் ஏன்னா அங்க அவன் சொல்லிலோக்கி பேசுறப்போ அவனுக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு புரியும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்க கூடாது, கடவுளுக்கு எதிராக போயிருக்க கூடாது, அதனாலதான் எனக்கு தண்டனைன்ற அந்த விஷயமும் அவனுக்கு புரியுது. எனக்கு வந்து தப்பான அந்த இது கர்வம் தலைக்கேறிச்சுன்றத அவனே ஒத்துக்கிறான். ஓகே. ஆனா அதே சமயம் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவனால அந்த கர்வம் தான் அவனை என்ன பண்ணுது தடுக்குது. அப்போ அவனோட கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவன் மனசுக்குள்ள அந்த போராட்டம் இருக்குல்ல, நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுமே கெட்டதை தான் ஃபாலோ பண்றான் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ரிபெல்லியன் அகெயின்ஸ்ட் காட். கடவுளுக்கு எதிராக போனதன் விளைவு தான் இது எல்லாமே. அது மூலமா காட் இவர் மில்டன் என்ன சொல்ல வர்றாரு, கடவுளுக்கு எதிரான சிந்தனைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஈவ் அலோன் அண்ட் த டெம்ப்டேஷன். The next day, Adam and Eve begin their daily work and Eve suggests that they work separately to increase productivity. அடுத்த நாள் ஆடமும் ஈவும் என்ன பண்றாங்க, அவங்களோட டெய்லி ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. தினம் அவங்களோட ஒர்க் என்னன்னா, அங்க இருக்க தோட்டத்தை வந்து சுத்தமா வச்சுக்கணுன்றதுக்காக எல்லாம் டென்ட் பண்ணுவாங்க. அந்த தேவையில்லாத பூக்களை களைகள் எல்லாம் இது வீட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு எல்லாத்துக்கும் தண்ணி நல்லா பாய்தான்னு பார்த்துப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க டெய்லி ஒர்க். அப்போ ஆடம் அண்ட் ஈவ் வந்து அவங்க டெய்லி ஒர்க் ஆரம்பிக்கிறப்போ ஈவ் என்ன சொல்றான்னா, 2 பேரும் சேர்ந்தேன்னா நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம், நீ இங்க வேலை பண்ண, நான் தள்ளி போய் வேலை பண்றேன் அப்படின்னு சொல்றா. நான் வந்து ஒர்க்கை செப்பரேட்டா பண்ணேன்னா இன்னும் ப்ராடக்டிவிட்டி அதிகமா இருக்கும், இன்னும் நிறைய வேலை பார்க்கலாம்னு சொல்றான். ஆடம் ஹெசிடேட்ஸ். ஆனா ஆடம்க்கு அதுல உடன்பாடு கிடையாது. knowing that isolation could make them vulnerable but he ultimately agrees. ஆரம்பத்துல அவன் போகாத, அது வந்து நல்லது இல்லைன்றப்போ அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் நான் என்ன வீக்கானால என்னை வந்து யாரும் ஏமாத்திட போறாங்களா? வல்னரபிள்னா வீக். ஓகே. 2 பேரும் தனியா இருக்கிறது, ஏன்னா யுனைட்டடா இருக்கிறப்பதான் ஸ்ட்ரென்த். தனியா பிரிஞ்சுட்டோம்னா வல்னரபிள், வீக் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை வந்து அவ என்ன பண்றா, அதுக்கு கோவம் தான் படுறா. நான் வந்து தைரியமா இருப்பேன், நான் யாருக்கும் ஈல்ட் ஆக மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றா. Alone, Eve encounters Saturn disguised as a serpent. ஆனா தனியா போய் அவ யாரை பார்க்கறா, சர்பண்டா இருக்கிற சாட்டனை பார்க்கறா. Saturn flatters her, praising her beauty, intelligence and virtue and lies about the forbidden fruit, claiming it will grant wisdom and freedom rather than death. ஸோ அதுல என்ன நடக்கும், இதுதான் மெயினா நடக்கும். அந்த பாம்பா இருக்கிற சாட்டன் வந்து ஈவை பார்த்து பயங்கரமா அவளோட அழகை பிரைஸ் பண்ணுவான். நீ வந்து பெரிய யூனிவர்சல் குவீன் மாதிரி பிரைஸ் பண்ணிட்டு, ஆனா இவ்வளோ தெரியுது, இருந்தாலும் நீங்க போய் அந்த அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட், நானெல்லாம் வந்து ஒரு ஈனப்பிறவி, அந்த அந்த பாம்பா இருக்கு. ஆனா அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, சாதாரண பாம்புன்னு தான் நினைக்கிறா. அப்போ அது என்ன சொல்லுது, நீ எப்படி பேசுறேன்னா, நான் ஒரு சாதாரண பிறவியா இருந்தேன், ஒரு பழம் இந்த காட்டுல இருக்கு இந்த ஈடன்ல, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பேசும் திறமை வந்துருச்சு, உன் அழகை வர்ணிக்கிற திறமை வந்துருச்சு, இந்த எல்லா அறிவையும் எனக்கு கொடுத்தது அந்த ஃப்ரூட் தான், நீங்களும் அதை சாப்பிடுங்க, நீங்க ஏற்கனவே தெய்வம் மாதிரி இருக்கீங்க, ஒரு பேரழகியா இருக்கீங்க, இன்னும் பெருசா ஆயிருவீங்கன்னு சொல்லுது. டெம்ப்டட் பை கியூரியாசிட்டி, இது இது அவளோட பியூட்டி, இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் புகழ்ந்துட்டு, அந்த எனக்கு நீ பேசுற திறமை வந்து நான் நீங்க புகழ்றது காரணமே அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்னோன்னா அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடுது. ஓகே. டெம்ப்டட் பை கியூரியாசிட்டி, ப்ரைட் அண்ட் டிசைர் ஃபார் நாலேஜ். ஏன்னா ஒரு சாதாரண அற்பமான ஒரு பாம்புக்கு இவ்வளோ தெளிவா பேசுற நாலேஜ் அந்த ஃப்ரூட் கிடைச்சதா, அப்போ அவளுக்கு டிசைர் ஃபார் நாலேஜ் வருது, ப்ரைட் வருது. அவளுக்கு என்னன்னா கர்வமா, இவ்வளோ அழகா இருக்கமான்ட்டு. ஈவ் ஈட்ஸ் த ஃப்ரூட். போறா, அந்த ஃப்ரூட் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஐயோ இது ஃபர்பிடன் ஃப்ரூட்டேங்கிறா. கடவுள் அப்ப இதை உங்ககிட்ட வேணும்னே தான் மறைச்சு வச்சிருக்காரு, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தெய்வத்துக்கெல்லாம் பெரிய ஆளாயிடுவீங்க, அதுக்கு தான் மறைச்சிருக்காரு அது இதுன்னு சொன்னோன்னே டெம்ப்ட் ஆகி அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுடுறா ஈவ். The immediate groaning of nature signals the catastrophic impact of the first sin. இப்போ அவ ஈவ் சாப்பிட்டோன்னு, இந்த சினிமால எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, அப்படியேவும் உலகமே ஸ்தம்பிச்சு நிக்கிற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அந்த எர்த் வந்து க்ரோன் பண்ணும், வழியில அழுகிறது தான் க்ரோனிங். அந்த மாதிரி எல்லாம் அது வந்து சிம்டம்ஸ் எல்லாம் கேட்குது, இடி இடிக்கிற மாதிரி ஏதோ சத்தம்லாம் கேட்குது. ஆடம்ஸ் சாய்ஸ் அண்ட் த ஃபால் ஆஃப் போத். ஈவ்ஸ் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இஸ் டு ஷேர் த ஃப்ரூட் வித் ஆடம் ஸோ தே ரிமைன் ஈக்குவல். முதல் அந்த ஃப்ரூட்டை வந்து ஆடம்கிட்ட ஷேர் பண்ணுறதா என்னன்னு யோசிப்பா, நம்ம மட்டுமே பெரிய ஆளாக இருப்போமான்ட்டு. அப்புறம் யோசிப்பா, ஒருவேளை இந்த பழத்தை சாப்பிட்டு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போ அவன் மட்டும் தப்பிச்சுக்குவான், அவன் மட்டும் இருப்பான், நான் மட்டும் செத்துருவேனா.
நோ 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 அவனுக்கும் கொடுத்துடணும்னு முடிவு பண்றான். ஆடம் இஸ் ஹார்ட் broken பட் சூசஸ் லவ் ஃபார் ஈவ் ஓவர் ஒபீடியன்ஸ் டு காட். இப்போ ஆடம்கிட்ட வந்து விஷயத்த சொல்லி கொடுத்தோன்னா ஆடம்க்கு மனசே உடஞ்சிது. ஆடம்க்கு ஐயோ தப்பு பண்ணிட்டியே, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனோ செஞ்சுட்டியே அப்படின்னு நினைச்சு அவன் கோவிக்கிறான், திட்டுறான். பட் என்ன பண்றது? ஆனா இப்ப அவனுக்கு வந்து 2 விஷயம் அவன் கண்ணு முன்னாடி இருக்கு. ஒண்ணு லவ் ஃபார் ஈவ், லீவோட வாழணும், செத்தாலும் அவளோட சாகணும். இன்னொரு ஆப்ஷன் என்ன? ஒபீடியன்ஸ் டு காட், கடவுளுக்கு ஒபீடியண்டா இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு கடவுளுக்கு ஒபீடியண்டா இருந்தா அந்த பழத்தை சாப்பிடாம ஈவ் போனா போட்டுன்னு விடணும். ஆனா அவனுக்கு அது மனசு இல்ல. ஈவ் மேல அதிகமான அன்பு வச்சிருக்கான் ஆடம். அதனால அன்லைக் ஈவ், ஆடம் சின்ஸ் knowingly making his decision a deliberate moral failure. இப்ப ஆடம் என்ன பண்றான்னா டெலிபரேட்டா நல்லா தெரிஞ்சே ஈவ் சாப்பிடுறப்போ அந்த ஃப்ரூட்டை வந்து டிசைர் ஆசைனால சாப்பிடுறான். ஆனா ஆடம் சாப்பிடுறப்போ நல்லா தெரியும் இந்த பழத்தை சாப்பிடுறது காடை டிஸ்ஒபே பண்றதுன்னு தெரியும். நாட் ஓன்லி தட், இதை சாப்பிட்றதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெரிஞ்சே ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் த லவ் ஆஃப் ஈவ் ஹி ஈட்ஸ் இட். ஓகே, ஈவ் மேல இருக்க காதல்னால மட்டும் அவன் சாப்பிட்றான். தேர் ஆக்ட் இன்ட்ரடியூசஸ் லஸ்ட் அண்ட் கில்ட் இன் டு தேர் ரிலேஷன்ஷிப். தேர் யூனியன் இஸ் நோ லாங்கர் இன்னசென்ட். இப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னா 2 பேருக்குள்ள அந்த ஷேம் ஃபீல் ஆகும். அது வரைக்கும் அவங்க வந்து இன்னசென்ட் லவ்வர்ஸாக இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுது, அவங்களுக்குள்ள வந்து அந்த கில்ட்டி, இந்த குற்ற உணர்ச்சி வந்துடுது. உடனே தன்னோட உடம்பை மூடிக்கிறாங்க. when they awaken they feel shame and cover their nakedness with leaves. அப்ப அவங்களோட அந்த நேக்கட்னஸ் அது வரைக்கும் இருந்த வரைக்கும் அவங்க தப்பா ஃபீல் பண்ணல. ஆனா இப்ப அவங்க நேக்கட்னஸை பார்த்து அவங்களுக்கு ஷேம்ஃபுல்லா இருக்கு. உடனே லீவ்ஸ் எல்லாம் எடுத்து தங்களை சுத்திக்கிறாங்க. ரியலைசிங் that their disobedience has destroyed the purity and harmony of Eden. ஸோ அவங்க வந்து அப்பதான் புரிய வருது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளோட தவறு வந்து இந்த பியூரிட்டி ஆஃப் ஈடனை கெடுத்துருச்சுன்னு புரியுது. their unity is fractured and blame begins to divide them. மாறி மாறி குறை சொல்லி பார்ப்பாங்க. ஒன்னாலதான் போச்சேன்னு மாத்தி 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 திட்டிப்பாங்க. வித் ஈவ் blaming the serpent and Adam blaming Eve. ஈவ் வந்து நானா சாப்பிட்டேன், அந்த சர்பண்ட் தான் என்னை அப்படி பேசி என்னை மயக்கிடுச்சுன்னு சொல்லி ஈவ் வந்து சர்பண்ட்டை பிளேம் பண்றா. ஆடம் வந்து ஈவை பிளேம் பண்றான். த ஃபால் இஸ் கம்ப்ளீட். யாரு என்ன ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் யாரை குறை சொல்லி என்ன பயன்? ஃபால் நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு அங்க. த ஃபால் இஸ் கம்ப்ளீட். ஓகே, கன்க்ளூஷன். புக் 9 ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட். ஸோ இதுதான் புக் 9ல அவங்க மாறி மாறி குறை சொல்லி ஃபால் நடந்துருச்சுன்ற விஷயத்தோட அந்த புக் 9 முடியும். ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்ன நம்ம கொடுத்துருக்கோம்? புக் 9 ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட் இஸ் அ பவர்ஃபுல் எக்ஸ்பிளரேஷன் ஆஃப் த ஃபால் ஆஃப் மேன். ஃபால் ஆஃப் மேனை ரொம்ப அழகா காமிச்சிருக்கிறாரு மில்டன் இந்த பார்ட்ல. எம்பசைசிங் த தீம்ஸ் ஆஃப் டெம்டேஷன், ஃப்ரீ வில் அண்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த எல்லா தீம் நம்ம முதவே இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன அதே தீம்ஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் காமிச்சு ரொம்ப அழகா இந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறாரு மில்டன். Milton demonstrates that disobedience brings sin, suffering, and the loss of innocence, while also highlighting human emotions such as love, guilt, and remorse. So, Milton வந்து என்னென்ன விஷயங்கள் டிஸ்ஒபீடியன்ஸ்னால என்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாரு. சின், பாவம் பண்ணிடுறாங்க, சஃபரிங், கஷ்டப்படுறாங்க, லாஸ் ஆஃப் இன்னசென்ஸ் வெகுளித்தனம் அவங்களை விட்டு போயிடுது. ஆனா அதே சமயம் அவர் எதை ஹைலைட் பண்றாருன்னா ஆடம்க்கு அந்த ஹியூமன் லவ் அங்க தெரியுது. ஓகே, செத்தே போவோம்னு தெரிஞ்சா கூட ஆடம் என்ன பண்றான்? ஹி ப்ரிஃபர்ஸ் டு ஈட் த ஆப்பிள். ஏன் பண்றான் அப்படின்னா ஹிஸ் லவ் ஃபார் ஈவ் இஸ் தட் மச். ஓகே, லவ், கில்ட், ரிமோர்ஸ். அப்போ இந்த மாதிரி இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் இப்போ வருது. ஓகே, 2 பேரும் மாத்தி மாத்தி பிளேம் பண்றது, குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு முதல் வரைக்கும் அவங்க ரொம்ப நல்ல குணங்கள் மட்டும் உள்ளவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கெட்ட குணங்களும் வருது. The book illustrates the moral and spiritual consequences of choice, showing that even noble intentions or personal desires can lead to downfall when they conflict with divine love. இப்போ இந்த புக் மூலமா moral spiritual consequences of choice free will. அது வந்து நீ செலக்ட் பண்றது, ஒரு விஷயத்தை செலக்ட் பண்றது உன்னோட கையில தான் இருக்கு. ஆனா நோபல் இன்டென்ஷனோட பண்ணணும். பர்சனல் சும்மா ஆசைக்காக பண்ணா அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துன்றதெல்லாம் சொல்லுது. மில்டன் combines rich imagery, philosophical depth and vivid storytelling to reflect on human nature and the moral order of the universe. ஸோ இந்த கதை மூலமா மில்டன் வந்து நிறைய இந்த இதுல வந்து இந்த கதையை சொல்றதுக்கு, இந்த பெரிய தீமை சொல்றதுக்கு அவர் வந்து ரிச் இமேஜரி எடுத்திருக்காரு. பிலோசோபிக்கலான ஒரு நிறைய தத்துவ ரீதியான ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா ஸ்டோரி டெல்லிங்கும்
இந்த புக்கில் இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப நல்ல ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு புக் தான் புக் 9 அப்படிங்கிறதோட இந்த எஸ்ஸையை நம்ம முடிச்சிருக்கோம். Hope you understood and liked my explanation. Thank you for watching. Subscribe for more such videos.